பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரஸ்டடான ஒரு சூப்பரான லோன் அப்ளிகேஷனை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். ஸோ நம்ம வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லோன் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே இந்த ஒரு அப்ளிகேஷனோட டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் நான் இதில் ரியலாக அப்ளை பண்ணி எனக்கு கிடைச்ச யூசர் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு சூட் ஆச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற இந்த ஒரு லோன் அப்ளிகேஷனோட நேம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு லோன் அப்ளிகேஷன் தான் மணிவியூ லோன். ஸோ இந்த அப்ளிகேஷனில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 70,000 லோன் வந்து அப்ரூவ் ஆகிருந்தது. ஸோ இப்போ அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு செக் பண்ணும்போது ஃப்ரெஷராக மறுபடியும் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ நான் இதில் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு கிடைச்ச அதிகபட்ச கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் நமக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. குறைஞ்சபட்ச ரீபேமெண்ட் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 4 மாதத்துல இருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 7 மாதம் வரைக்கும் ரீபேமெண்ட் டைமிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஒரு அப்ளிகேஷனை டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். நீங்கள் இந்த லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான லோன் ஆஃபர், கிரெடிட் கார்டு ஆஃபர் பற்றின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மணிவியூ லோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன். நிறைய பேர் இதில் லோன் எடுத்து ரொம்பவே பாசிட்டிவான ரிவ்யூவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நானுமே நிறைய டைம் லோன் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5,000 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் இவங்க வந்து இதில் வந்து லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ உங்களோட லோன் ரெக்யூர்மெண்ட் மினிமம் 5,000 ரூபாய்க்கு மேலே இருந்தது அப்படின்னா இதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்த வரலையும் இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறது தான் நிறைய பேரோட கொஸ்டினாக இருக்குது. ஸோ இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணாமையும் லோன் எடுக்கலாம், இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணியும் லோன் எடுக்கலாம். இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணாமல் லோன் எடுத்திங்கன்னா கம்மியான அமௌண்ட் லோன் வந்து அப்ரூவ் ஆகும். அதே இது என்னால் இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேங்கோட ஸ்டேட்மெண்ட்டு இல்லை நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை ஓடிபி மூலமாக வெரிஃபை பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த கிரெடிட் லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் அது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷனில் பிடிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பர் மந்த்துக்கு வந்து 1.16% ஸ்டார்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 20% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டில் ப்ராசஸிங் ஃபீ வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2.5% உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீமே இதில் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ரீபேமெண்ட் டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் வந்து 3 மந்த்லேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 60 மந்த் வரைக்கும் உங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங்கும் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இதில் எப்படி லோனுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மணிவியூ லோன் அப்ளிகேஷன். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ண சொல்லி இந்த மாதிரி காமிக்கும். இது நீங்கள் வந்து இது வரைக்கும் லோனுக்கு அப்ளை பண்ணலை அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரை போட்டு ஜஸ்ட் லாகின் பண்ணதுமே மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஸோ அதை வந்து டேரெக்டாகவே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணதுமே உங்களோட பேசிக் டீட்டெயிலை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். அதை ஃபில் பண்ணதுமே உங்களுக்கு லோன் எடுக்க எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஷோ பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அப்புறம் உங்களோட எஜுகேஷன், நெக்ஸ்ட் உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், உங்களுக்கு லோன் எவ்வளோ அமௌண்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த லோன் அமௌண்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப், நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களோட மந்த்லி இன்கம் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஒரு மாதத்துக்கு அதிகபட்சமாக எவ்வளோ இன்கம் வருமோ அதையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆனுவலுக்கு கால்குலேட்டட் வந்து பண்ணும்போது 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து உங்களுக்கு கேஷாக கொடுக்குறாங்களா, செக்காக கொடுக்குறாங்களா, இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆன்லைன், அதனால் நான் ஆன்லைனாக செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்கேன் இந்த 4 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கெட் ஆஃபர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான எலிஜிபிள் அமௌண்ட் இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலாக நமக்கு எலிஜிபிளான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் வெரிஃபை பண்ணாமல், பேங்க் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே அப்லோட் வந்து பண்ணாமல் நமக்கு அப்லோட் பண்ணியிருந்த லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் நமக்கான கிரெடிட் லிமிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கெட் அப் டு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே வெரிஃபை பண்ணாமல் உங்களுக்கு லோன் எடுக்கணும்னா 30,000 எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான லிமிட் வந்து லோன் தேவைப்படுது அப்படின்னா இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் கெட் அப் டு 70,000. அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 70,000 வரைக்கும் எலிஜிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலேயும் எலிஜிபிள் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் தான் அப்லோட் வந்து பண்ணியிருக்கேன். உங்களால் அப்லோட் வந்து பண்ண முடியாது, இது மாதிரி உங்களுக்கு சின்ன அமௌண்ட் வந்து அப்லோட் ஆயிருக்கு அப்படின்னா டேரெக்டாகவே நீங்கள்
நீங்கள் இதை வந்து செலக்ட் பண்ணி கெட் லோன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டேட்மெண்ட் அப்லோட் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் வந்துட்டு 70,000 லோனை தான் அப்ளை பண்ணுறேன். இப்போ கெட் லோன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்ணணும்னு சொல்லியிருந்தால சேலரி வந்து எந்த பேங்க்கில் கிரெடிட்டட் ஆகுதோ அந்த பேங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கான பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கெட் ஓடிபி வந்து கொடுக்குறேன். இப்போ ஃபைனலாக நான் வந்து என்னோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஓடிபி மூலமாக நான் வெரிஃபை பண்ணியிருக்கேன். வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக எனக்கு அப்ரூவ்டான அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 தான் நமக்கான கிரெடிட் லிமிட்டாக கொடுத்தாங்க. மேக்ஸிமம் அவங்க சொல்லியிருந்தது 70,000 வரைக்கும் எலிஜிபிள் ஆகிற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பட் நமக்கு ஃபைனலாக எலிஜிபிள் ஆன அமௌண்ட் வந்து 60,000. ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம வந்து வேரி பண்ணிக்கவும் முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய் வரைக்கும் நம்மளால் கிரெடிட் லிமிட்டை சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கான லோன் அமௌண்ட்டை வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 60,000 செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 4 மாதத்துலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 7 மாதம் வரைக்கும் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 5 மாதம் எடுத்தோம் அப்படின்னா 13,101 ரூபாய் பெர் மந்த்துக்கான இஎம்ஐ வந்து வருது. அதே இது 6 மாதம் எடுத்தோம் அப்படின்னா 11,076 ரூபாய் பெர் மந்த்துக்கான இஎம்ஐ வரும். அடுத்தது 7 மந்த்துக்கு நம்ம இஎம்ஐ எடுத்தோம் அப்படின்னா 9,630 ரூபா பெர் மந்த்துக்கான இஎம்ஐயை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. மற்றபடி இதில் பிடிக்கக்கூடிய சார்ஜஸ் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் ஸ்டேஜ், அதாவது நீங்கள் ஃபைனல் சப்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு அதோட சார்ஜஸ் டீட்டெயில் எல்லாமே காட்டுவாங்க. ப்ராசஸிங் ஃபீ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கீழேயே நம்மளால் பார்த்துக்க முடியும். ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,956 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இதுக்கு கீழே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்ககிட்ட வந்து ப்ரொமோட் கோடு இல்லை ரெஃபரல் கோடு ஏதாவது இருந்தது அப்படின்னா இதில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு சம் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ என்கிட்ட வந்து இருந்ததுன்னா நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் அப்ளிகேஷனுக்கு கீழே. ஸோ அந்த கோடு இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை மந்த்துக்கு இஎம்ஐ வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நான் 60,000 ரூபாய் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 7 மாதம் இஎம்ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட் வந்து கொடுக்குறேன். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அதர் பர்சனல் டீட்டெயிலை ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட் வந்து உங்களோட ஃபாதர்ஸ் நேம், உங்களோட லாஸ்ட் நேமையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது மதர் நேம், அவங்களோட லாஸ்ட் நேமையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய வீடு வந்து ரெண்டலா இல்லை ஓன் ஹவுஸான்னு கேட்டிருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பர்பஸ்க்காக லோன் எடுக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க, அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ப்ரிஃபர்டு லாங்குவேஜ், இன்கேஸ் கால் பண்ணி ஒரு சில வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா என்ன லாங்குவேஜில் உங்கள்கிட்ட வந்து பேசலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து தமிழ் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கண்டினியூ வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி டீட்டெயில். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி நேமை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அது என்ன செக்டாரோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இண்டஸ்ட்ரி டைப்பு, அது எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது நேச்சர் ஆஃப் ஒர்க், அதில் உங்களோட ஒர்க் என்ன, நீங்கள் சூப்பர்வைசராக, இன்ஜினியராக, மேனேஜராக, ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து கம்பெனியோட அட்ரஸ், அதோட பின்கோடையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனலாக கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கரை பேஸ் பண்ணியும் கம்ப்ளீட் பண்ணலாம், இல்லைனா டேரெக்டாக ஆதார் கார்டை பேஸ் பண்ணியும் பேப்பர்லெஸ் கேஒய்சியோ பண்ணியும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கர் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி ஜஸ்ட் ஓடிபியை மட்டும் என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது உங்களோட ஆதார் கார்டு ஃபெச் ஆகி உங்களோட ப்ரொஃபைல் டேட்டா எல்லாமே வந்து ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி காமிக்கும். அதை வந்து செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ ஒரு சில இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஃபோட்டோஸ், ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று அப்லோட் வந்து பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக் செல்ஃபி அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுத்து அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுத்துட்டேன். இப்போ வந்து டன் கொடுத்து அப்லோட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஜ் முடிகிறதுக்கு ஒரு சிலருக்கு உடனே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலை ஃபில் பண்ண சொல்லும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த பேங்குக்கு இந்த ஒரு லோன் அமௌண்ட் கிரெடிட்டட் ஆகணுமோ அந்த பேங்கோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, ஸோ என்ன பேங்கோட நேம், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ண பிறகு உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற இந்த ஸ்டேஜுக்கு வந்து வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. இப்போ நம்ம 60,000 ரூபாய் லோன் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த 60,000 ரூபாய் லோன் எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவ்யூ அண்ட் ப்ரொஃபஷனல் லோன் டீட்டெயில் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் உங்களால் பார்க்க முடியும். ஸோ நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய இந்த லோனை வந்து எந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுது அப்படிங்கிறத இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோன் டீட்டெயிலை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட்
நம்மளோட பிரின்சிபல் லோன் அமௌண்ட் வந்து 60,000 ரூபாய். அதில் மந்த்லி இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 9,414 ரூபாய். டென்யூர் வந்து பார்த்தீங்கன்னா 7 மாதம் வந்து போட்டிருக்கோம். இதில் ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 4,071 ரூபாய். இந்த 4,071 ரூபாய் இந்த 60,000 ரூபாய் பிரின்சிபல் அமௌண்ட்டில் இருந்து கழிச்சு போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 55,929 ரூபாய் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இந்த ப்ராசஸிங் ஃபீ மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து டெபிட்டட் பண்ணி போக பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோனை வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணணும். இதை வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதில் இன்னும் கீழே ப்ராசஸ் இருக்குது பாருங்கள். ஸோ ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோ டெபிட் செட்டப்பை கம்ப்ளீட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஓடிபியை ஆதார் கார்டு ஓடிபியை கொடுத்தும் நீங்கள் வந்து ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா மறுபடி ரிவ்யூ உங்களோட லோன் அக்ரிமெண்ட் டீட்டெயில் வந்து காமிப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி மூலமாக சைன் வந்து பண்ணணும், டிஜிட்டல் சைன். அதையும் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனல் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மணி வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ மணி வியூ லோனை பொறுத்த வரையிலையும் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியாது, எவ்வளோ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும் அப்படிங்கிறதும் தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும். ஸோ இது மூலமாக நீங்கள் ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா மணி வியூ லோன் அப்படிங்கிற இந்த ஒரு லோன் அப்ளிகேஷனில் நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த ட்ரஸ்டடான, அதுவும் ரொம்பவே லாங் டைமாக ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் தான். ஸோ இதில் எடுக்கும்போது உங்களுக்கு மற்ற லோன் அப்ளிகேஷனோட கம்பேர் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு சூட் ஆச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.